கோவை கொங்கு இளைஞர் பேரவையின் தலைமை அலுவலகம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அந்த அமைப்பினர் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ராம்நகரில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் மாநகர தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை சுமார் 11 மணியளவில் இந்த அலுவலகத்திற்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த பொதுமக்களின் இருசக்கர வாகனங்களை கொங்கு இளைஞர் பேரவையினர் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தட்டி கேட்டு வந்த பொதுமக்களை கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் விரட்டி தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கொங்கு இளைஞர் பேரவையினர் 6 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கோவை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வநாதன் தெரிவித்தார். காவல்துறையினர் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் இந்த கொடூர தாக்குதல் நடைபெற்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாடி வண்டி நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக பார்க் பண்ணி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி கேனல் உடச்சிருக்காங்க. யாரும் பார்த்தா அந்த கட்சிக்காரங்க தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அவங்க தான் உடச்சிருக்காங்க. கேட்டதுக்கு எங்கன்னா அப்படி பண்ணோம், நீங்கள் நிறுத்துறீங்க ரொம்ப தெனாவட்ட பேசுனாங்க. வண்டி உடச்சி இந்த பேசியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு போது நாங்கள் கேட்க போனதுக்கு அவங்க வண்டியில் வந்தாங்க. வந்து நாங்கள் கேட்ட போது ப்ரெஸ்ஸு போலீஸில் வந்துட்டாங்க. இந்த நாங்கள் கேட்க போனதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க போகிறது பார்த்து ஓவராக வாய் பேசியிருக்காங்க. இப்போ நாங்கள் பேசுனோன்னு உள்ளேருந்து கட்டை இப்போ ஆயுதம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க போலீஸ்காரங்க ப்ரெஸ் முன்னாடியே வந்து எங்களை எல்லாத்தையும் அடி ஓட வெட்டியிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தருக்கு மூக்கில் அடிபட்டு காய் வந்திருக்கு, மற்றவங்க இன்னொருத்தருக்கு கையில் அடிபட்டுருக்கு. கையில் அடிபட்டு இதை கையெல்லாம் வீங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் அந்த கண்டு வரைக்கும் ஓட துரத்தி அடிச்சிருக்காங்க.